யாருப்பா அந்த சாரு? ஒரே மர்மமா இருக்கே! இப்படி வந்து சொல்ற மாரி தான், அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்துல ஒரு சில திடுக்கிடும் தகவல் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அண்ணா யுனிவர்சிட்டில இப்ப ரீசென்ட்டா ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடும நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அந்த பொண்ணு தன்னோட ஆண் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அத வீடியோ எடுத்து ஒருத்தன் வந்து மிரட்டியிருக்கான். எப்படியோ அவன பிடிச்சு இப்ப அவன்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த பொண்ணு வாக்குமூலம் குடுத்ததா ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, அந்த ஞானசேகரன் அப்படின்றவன் அந்த பொண்ண மிரட்டிட்டு இருக்கும்போதே ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன்ல வந்து பேசியிருக்கான். அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்புட்ன்னா, "சார் சார் நான் ரொம்பலாம் மிரட்ட மாட்டேன். சும்மா மிரட்டிட்டு விட்டுர்றேன்" அப்படின்னு இது மாரி சார்ன்னு சொல்லி ஃபோன்ல வந்து பேசியிருக்கான். அதே மாரி அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்புட்ன்னா, "இங்க பாரு நீ சார் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கணும். சார் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்" அப்படின்னு இது மாரி வந்து பேசியிருக்காங்க. இப்ப இத வந்து பார்க்கும்போது தான், நம்ம எல்லார் மனசுல என்ன கேள்வி ஓடுது அப்டின்னா, யார் அந்த சாரு? யார்கிட்ட அவன் பேசுனான்? அவன் சொல்லி தான் இவங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே! யார் தான் அந்த சார் அப்டின்றது தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது, நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்டின்னா, சாதாரண ஒரு மனுஷனால எப்படி வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ள வந்து போ முடியும்? அதுவும் நைட் நேரத்துல. இந்த ஞானசேகரன் அப்டின்றவன் இதையே வழக்கமா வந்து வச்சிருக்கான். காதலர்கள போய் டார்கெட் பண்ண வேண்டியது, அவங்கள வீடியோ எடுத்து மிரட்ட வேண்டியது. ஏன்னா, அப்பதானே அவங்க வந்து பயப்படுவாங்க. ஐய்யய்யோ! வீட்ல சொல்லிருவாங்களோ! இவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்லி, அப்பதானே பயந்து இவங்க சொல்ற வேலைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. இதனால தான் தொடர்ந்து இந்த மாரி காதலர்கள டார்கெட் பண்றதே இவன் வந்து வேலையா வச்சிருக்கான். ஆனா, கடைசியில இவன் டார்கெட் பண்ண பொண்ணு வந்து துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தனால தான், இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து வெளிய தெரிஞ்சிருக்கு. ஆனா, இதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு மர்மமா வந்திருக்கு. அந்த ஞானசேகரன் அப்படின்றவன் யார்கிட்ட வந்து பேசினா? சார்ன்னு சொல்லி பேசியிருக்கானே! ஒருவேள அந்த சார் வந்து அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற புரொஃபஸரா? இல்ல வேற யாராவதா? அப்படின்றத விசாரிச்சு பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நெறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் வந்து தெரியுது. கன்டினியூஸா இது மாரி காதலர்கள டார்கெட் பண்ணி அவங்கள மிரட்டுறான் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அவங்கள சும்மா விடாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க.